ஈரான் கிட்ட இப்ப நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சுன்னா இந்த தாக்குதல் நடந்திருக்குமா? இந்த கேள்விதான் இந்த என்டையர் வாருக்கே காரணம். அடிச்சது, அவங்களோட நாட்டோட மத தலைவரை கொன்னது, இப்போ குண்டு போட்டுக்கிட்டே இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒண்ணுத்துக்கு தான். ஈரான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்க கூடாது. 1990கள் இப்போ இஸ்ரேலோட தலைவர் ஈரான் இன்னும் 10 நாள்ல அணுகுண்டு தயாரிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு விஷயம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஈராக்ல அணுகுண்டு இருக்குன்னு சொல்லிதான் சதாம் ஹுசேனை தூக்கில போட்டாங்க. தேடினதுக்கு அப்புறம் அங்க எந்த வெப்பனும் இல்ல. ஈரான் கிட்ட வெப்பன் இல்ல, ஆனா அந்த எனர்ஜி இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் மெருகு ஏத்துனீங்கன்னா அது வெப்பன் கிரேடா மாறிடும். அப்ப மாறிச்சுன்னா அது அணுகுண்டாக மாறும். லாங் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் இருக்கு. அதாவது ரொம்ப தூரம் அந்த குண்டு எடுத்துட்டு போய் போடுறதுக்கான மிசைல்லாம் வச்சிருக்காங்க அவங்க. அது யாருக்கு ஆபத்து? அது நிறைய பேருக்கு ஆபத்து தான். இதுல மிகப்பெரிய பிரச்சனை யாருக்குன்னா இஸ்ரேலுக்கு தான். இஸ்ரேல் செக்யூரிட்டியில மட்டும் பிரச்சனை இல்லை. இஸ்ரேலோட கனவு என்னன்னா என்டையரா மிடில் ஈஸ்டே பிடிக்கணும். ஏன்னா அவங்களோட அந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த நம்ம ஊர்ல ஒரு RSS ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அக்கந்த பாரத்னு, அதே மாதிரி. ஸோ ரெண்டு பேருமே இந்த சித்தாந்த ரீதியான ஒரு ஒரு மாய உலகத்திலேயே வாழ்வாங்க. அங்கேருந்து வர பிரச்சனை தான் இதெல்லாம். ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன், அவருக்கு தேவை காசு தான். அவரோட எலெக்ஷனுக்கு யார் பெருசா காசு கொடுத்தாங்கன்னா ஐபேக்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல ஃபுல்லா யூதர்கள்லாம் பணம் போட்டு, யூதர்கள்லயே ஒரு கூட்டம் இருக்கு, ஜைனிஸ்ட்னு, நம்ம ஊர்ல அந்த ஹிந்துத்துவா மாதிரி, அவர் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான வேலை பார்த்தாங்க. அதுக்கு விசுவாசமா அவர் வேலை பார்க்கிறாரு, அவ்வளவுதான். ஈரானோட நிலைமை எப்படி இருக்குன்னா, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், துபாய், நாங்க உங்க சப்போர்ட்லயே வாழ்றோம்னு போயிட்டாங்க. ஈரான் என்ன செய்யுதுன்னா, நாங்க செத்தாலும் சாவறோம், ஆனா உங்க காலில் விழ மாட்டோம் நிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை காலில் மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க, அவங்க விழ மாட்டாங்க. ட்ரம்ப்புக்கு ஈகோ பிரச்சனை, அப்புறம் எப்ஸ்டீன் கேஸ். இஸ்ரேலோட தலைவருக்கு என்னன்னா, ட்ரம்ப் உசுப்பேத்தி விடுறது ஈஸி. ஏன்னா அவர் ஒரு தன்மையான ஒரு தொலைநோக்கு பார்வையோட உள்ள தலைவர் கிடையாது. நான் பெரிய ஆம்பளை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் நினைச்சா, இப்படிங்கிற ஆளுங்க தலைவரான இப்படிதான் இருக்கும் நாடு. அதனால இது நமக்கும் சில பாடங்கள்லாம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க.